ஹாய் வைட்டி சொந்தங்களே, வெல்கம் டு அவர் சேனல் ட்விஸ்ட் இன் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிராஃப்ட் ஐடியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ பூஜை ரூமில் நம்ம விளக்கேற்றும் போது அந்த விளக்கு கீழே ஒரு ஷீட் மாதிரி அழகாக ஃப்ளார் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி அது செய்யலாம்னு நினைக்கும் போது ஏன் ஒரு கோலம் டிசைன் மாதிரி இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டிசைன் பேப்பரில் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அதே டிசைனை ஃபோம் ஷீட்லேயும் பாருங்கள் பெரிய பூ மாதிரி போட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் வரைஞ்சி எடுத்திருக்கேன். நான் 2 பிளாக் ஃபோம் ஷீட், அப்புறம் 2 ரெட் ஃபோம் ஷீட், 2 ஆரஞ்சு ஃபோம் ஷீட், 1 சென்டருக்கு, இது மட்டும்தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த ஃபோம் ஷீட் நல்லா ஒட்டி பார்த்தா தெரியும். இதில் வரைஞ்சிருக்கேன் நான் பிக் சைஸாக வரைஞ்சிருக்கேன். அதே ஒரு ஆர்ட்டை பிக் சைஸாக இந்த ஃபோம் ஷீட்டில் வரைஞ்சிருக்கேன். இன்றைக்கி ஒரு சிம்பிள் டிசைன் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ட்ரை பண்ணி வருதா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்தால் ஓகே, வரலைனாலும் ஓகே. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த ஃபோம் ஷீட்டில் நம்ம வரைஞ்சி வச்சுருக்க எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி நம்ம கோலப்பொடி வச்சு இதை டிசைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் கோலப்பொடி யூஸ் பண்ணி தான் நான் கோலப்பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணி கலர் கோலப்பொடி யூஸ் பண்ணி இதுக்கு மேலே அவுட்டர் லைன் கொடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் சென்டர் போர்ஷன் எடுத்துக்கினேன். இதில் நடுவில் இருக்க அந்த ரவுண்டுக்கு ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த இடத்துல எல்லோ கலர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சுற்றி ரெட் கலர் கொடுத்துட்டு நம்ம என்னென்ன கலர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஃபைனலாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் சென்டரில் எல்லோ கலரு, அதை சுற்றி ஒரு ரெட் கலர் ஃப்ளார் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த ரெட் கலர் அந்த லீவ்ஸுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 2 இது நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவுட்டர் லேயரும் நான் கொடுத்துருக்கேன் எல்லோ கலரில் வச்சு. இது 2 சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு. அப்புறம் பாருங்கள், கோலப்பொடியை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் சீக்கிரம் ட்ரை ஆக விட்டு நம்ம அதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் கைஸ், எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம பூஜை ரூமில் வச்சு எப்படி விளக்கேற்றலாம் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்ஸில் வீடியோவில் இருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். உண்மையாலுமே ஓரளவுக்கு நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே கிராஃப்ட் நான் ஓஹெச்பி ஷீட்னு ஒன்று இருக்குது, அதாவது கிளாஸ் மாதிரி இருக்க ஷீட்டு, அதில் நிறைய செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சுருந்தா சூப்பராக இருக்கும். அடுத்த டைம் நம்ம அது ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் நமக்கு சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.